பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் நாம் எல்லாரும் இணைந்து தேவனை, இந்த மகத்துவம் உள்ள தேவனுக்கு நல்ல ஒரு ஆராதனையை நாம் செலுத்த தேவன் கிருபை பாராட்டினார். அவருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொண்டதற்காக அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம் 92வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இந்த முதல் பகுதியில் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய ஜனத்தை உயர்த்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர். எப்படி உயர்த்துகிறார் என்று சொல்லும் பொழுது, காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் என்று சொல்லி ஒரு உருவக சொல்லாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படியாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார் என்று சொல்லி கடந்த 2 வாரங்களாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். இங்கே இந்த காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் என்று சொல்லும் பொழுது அதற்கு தாவீது கொடுக்கிற ஒரு விளக்கத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் என்னை உயர்த்துவதற்கு முன்பாக ஒன்றை கர்த்தர் செய்கிறார். என்ன செய்கிறார்? புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை பெறும்பொழுது அதை என்ன நோக்கத்திற்காக, என்ன காரணத்திற்காக ஆண்டவர் அபிஷேகிக்கிறார் என்பதை பற்றியும் இந்த ஆராதனையில் நாம் சரியாய் புரிந்து கொள்ள, அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் தாவீதுடைய வாழ்க்கையில 3 விதமான அபிஷேகங்களை ஆண்டவர் வைத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு அபிஷேகம் தான். ஆனால் 3 நிலைமைகளிலே அந்த அபிஷேகத்தின் வல்லமை நம்மை நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். 3 நிலைமைகளும், தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த 3 நிலைமைகளும் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அதை பெற்றுக்கொள்ளவும் தேவன் நமக்கு கிருபை தருவாராக. தாவீதுடைய வாழ்க்கையில முதல் முறை அபிஷேகம் பண்ணப்பட்ட போது 1 சாமுவேல் 16:13 பார்க்கும் பொழுது தாவீது ராஜாவை அங்கே அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அவனுடைய வீட்டிலே வைத்து, யாருக்கும் தெரியாது, அபிஷேகம் பண்ணினவருக்கு மட்டும்தான் எதற்காக தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார் என்பது சாமுவேலுக்கு மட்டும்தான் தெரியும். அவருடைய குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும், அவருடைய சகோதரர்கள், வேறு யாருக்கும் தெரியாது. ஏன்? அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு என்ன காரணத்திற்காக அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான் என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அதற்கு ஒரு பெயரை தாவீது கொடுக்கிறான். ஆனந்த தைலத்தினாலே என்னை அபிஷேகம் பண்ணினார். எதற்காக ஆனந்த தைலத்தினாலே தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், என்ன காரணத்திற்காக அபிஷேகம் பண்ணினார் என்று சொன்னால், அவனை அடையாளம் காட்டுவதற்காக. முதலாவது எங்கே ஆண்டவர் தாவீதை அடையாளம் காட்டுகிறார் என்று சொன்னால், அவனுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அடையாளம் காட்டுகிறார். தாவீதுடைய சகோதரர்கள், அவனுக்கும் உள்ள வித்தியாசம் உண்டு. தாவீது பிரித்தெடுக்கப்பட்டவன், தாவீது வேறு பிரிக்கப்பட்டவன் என்பதை அடையாளம் காட்டுவதற்கு ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகம், முதலாவது அபிஷேகத்தில் ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணப்படும் போது முதலாவது குடும்பத்திற்கு அடையாளம் காட்டுகிறார். அதிலே பார்க்கும் பொழுது அடுத்தது, அதிலே கொஞ்சம் அவன் உண்மையாய் இருக்கும் போது தேவன் அவனை கோலியாத்திற்கு அடையாளம் காட்டுகிறார். தேசத்திற்கே கர்த்தர் அவனை அடையாளம் காட்டுகிறார். கொஞ்சம் கொடுத்த பொறுப்பிலே, கொடுத்த காரியத்திலே, கொடுத்த வேளையிலே அவன் உண்மையாயிருந்த போது அதை பார்த்த கர்த்தர் அடுத்த ஒரு காரியத்திற்கு அவனை கர்த்தர் அடையாளம் காட்டுகிறார். 2வது அபிஷேகம் பண்ணப்படுதலை குறித்து 2 சாமுவேல் 2:4 பார்த்தோம். இந்த முறை அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு தாவீது கொடுக்கிற பெயர் பரிசுத்த தைலத்தினாலே என்னை அபிஷேகம் பண்ணினார். முதலாவது ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார். 2வது பரிசுத்த
தைலத்தினாலே அவர் அபிஷேகம் பண்ணினார். எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? உயர்த்தப்படுவதற்காக. ஹல்லேலூயா. நேரமில்லை, ஆகவே மூன்றாவது அபிஷேகத்திற்கு நேராக மாலை வேளையில கடந்து போவோம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 3வது வசனம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இந்த முறை அபிஷேகம் பண்ணப்பட்ட போது தாவீது ராஜா கொடுக்கிற பெயர் புது எண்ணெயினாலே என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த புது எண்ணெயினாலே எதற்காக, என்ன நோக்கத்திற்காக அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொன்னால், என்னை உறுதிப்படுத்த, என்னை விசாலப்படுத்த. முதல் முறை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அடையாளம் காட்டுவதற்காக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 2வது முறை பரிசுத்த தைலத்தினாலே கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்படும் போது அவனை உயர்த்துவதற்காக அபிஷேகம் பண்ணுகிறார். 3வது முறை புது எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுவது அவனை உறுதிப்படுத்தி அவனுடைய எல்லையை விசாலமாக்குவதற்காக கர்த்தர் அபிஷேகிக்கிறார். அல்லேலூயா. இங்கே இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 12 கோத்திரத்தின் மேலே 7.5 ஆண்டுகள் 11 கோத்திரத்திற்குத்தான் ராஜாவாக இருந்தான். இப்போ 12 கோத்திரத்திற்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ண தேவன் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் இந்த 3வது அபிஷேகத்தினுடைய அளவு, இந்த அபிஷேகம் அளவு என்ன என்பதை பற்றி இந்த மாலை வேளையிலே சற்று நாம் பார்க்கலாம். இந்த அபிஷேகத்தை தாவீதுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுக்கவில்லை, அவனுடைய உறவுகள் யாரும் சேர்ந்து கொடுக்கவில்லை. இதுவரைக்கும் யாரெல்லாம் தாவீதை விரோதித்தார்களோ, யாரெல்லாம் தாவீதிற்கு விரோதமாக எழுந்து நின்றார்களோ அவர்களே வந்து தாவீது கிட்ட சொல்றாங்க, எங்களுக்கு ராஜாவாய் இரும் என்று விரோதியை வைத்தே அபிஷேகத்தை நடத்தினவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதுதான் அங்க தாவீது வாழ்க்கையில 3வது இருக்கிற ஒரு அபிஷேகத்தினுடைய விசேஷம். அத்தனை பேரும் சேர்ந்து சொல்றாங்க. ஒரு ஆள் சொல்லல, 2 ஆள் சொல்லல, எதிரியா இருக்கிற பெருங்கூட்டமே வந்து சொல்லுது, தாவீதே நீ தான் எங்களுக்கு ராஜாவா இருக்கும் என்று, ராஜாவா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்ல வைத்தது ஒரு மகிமையான மேன்மையான ஒரு அளவு. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் எதற்கு? அவனை ராஜாவாக கர்த்தர் வைத்தார். வைத்த இடத்திலே அவன் சாகர வரைக்கும் இங்கதான் இருப்பான் என்று ஒரு கோத்திரத்தை ஆண்டதான இவனை 12 கோத்திரங்களையும் ஆளுகை செய்வதற்கு அவன் எல்லையை விரிவுபடுத்த, அவன் எல்லையை விசாலமாக்குவதற்கும் அவனுக்கு கொடுத்ததான ஸ்தானத்திலே அவனை அசைக்க முடியாமல் உறுதிப்படுத்துவதற்காகவும் இதை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் புது எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணப்படுவது ஏதோ இருந்த நிலைமையிலே இருப்பதற்காக அல்ல, உங்களை இன்னும் உறுதிப்படுத்தி உங்களை அதே ஸ்தானத்தில் எங்கோ ஓடி போகல, நீங்க இருக்கிற இடத்துல உங்களை பகைத்தவர்கள், உங்களை எதிர்த்தவர்கள், உங்களை விரோதித்தவர்கள் வந்து, நீங்க கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் என்ன பண்ணுவார், இந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி உங்களை விரோதித்தவர்களை வைத்து கர்த்தர் சொல்ல வைப்பார். 92 சங்கீதம் 10 வசனத்தை இப்போ வாசிங்க. சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை
கொம்பை போல உயர்த்துவீர். காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இந்த முறை நான் அபிஷேகம் பண்ணப்படும் போது புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என்னை உயர்த்துவார் என்பதல்ல, என்னை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்த. எத்தனை பேருக்கு ஆசை? என்னை உயர்த்துவார் அல்ல, என்னை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். ஏன்னா காலையில் சொன்னேன், காண்டாமிருகத்தை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது. காண்டாமிருகத்தை ஒருவரால் என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ள முடியாது. என்னை உயர்த்தி இருக்கிறார், வாஸ்தவம்தான், உண்மைதான். ஆனால் இருப்பதை விட இன்னும் உயர்த்துவதற்கு, இன்னும் உங்களை உறுதிப்படுத்தவும், இன்னும் ஒரு விசாலத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுப்பதற்காகவும் அபிஷேக அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அறிவை தந்திருக்கிறார் நமக்குள்ளே ஆண்டவர். அவருடைய ஆவியை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். கை உயர்த்தி, ஆண்டவரே, இன்னைக்கு உம்முடைய ஆவியையும் எனக்கு நீர் தரவல்லவர், உம்முடைய விசேஷத்த ஞானத்தையும் எனக்கு நீர் தரவல்லவர். இந்த எங்களுடைய வாழ்க்கையில நீர் தந்தவை, நீர் எங்களை வைத்திருக்கிற ஸ்தானம், நீர் எங்களுக்கு கொடுத்த பொறுப்புகள், இவை எல்லாவற்றிலும் கடைசி வரைக்கும் அந்த ஸ்தானத்தில் நாங்கள் நிலைத்திருப்பதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு ஒரு சின்ன எல்லையில் இல்லப்பா, ஒரு விசாலமான எல்லையிலே பயன்பட ஒரு கிருபையை இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் தர விரும்புகிறார். நாம நினைக்கிறோம், ஒரு சின்ன வேலை நமக்கு கிடைச்சிட்டா போதும், ஒரு சின்ன வருமானம் நமக்கு கிடைச்சிட்டா போதும், ஒரு சின்ன ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிட்டா போதும் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவரை எதிர்பார்க்கிறது நம்ம இடத்துல என்ன தெரியுமா? ஒரு சின்ன எல்லையிலே, ஒரு சின்ன வேலையிலே, ஒரு சின்ன ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மை வைக்க விரும்பவில்லை, நம்மை விசாலப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய எல்லையை ஆண்டவர் பெருக்க விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். இங்கே பார்க்கும் பொழுது பவுலை பற்றி 3வது முறை ஆண்டவர் பேசுகிறார். 3வது முறையாக பவுலை குறித்த பேச்சு வருகிறது. என்ன பேச்சு? சவுலை நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள். அப்ப இவ்வளவு நாள் என்ன செஞ்சாரு? இவ்வளவு நாள் செஞ்சதும் ஊழியம்தான். இப்போ உங்க வாழ்க்கையிலும் உங்களை அழைத்து ஆண்டவர் உங்களை குறித்து பேச்சு வரும் பொழுது உங்களுக்காக ஒரு பொசிஷனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட கேள்வி வரும், ஒரு பொசிஷனுக்கு என்னை கொண்டு வர விரும்புகிறார். அப்ப இவ்வளவு நாள் செய்தது என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு நாள் ஊழியம் செய்தார். ஆனால் இப்ப எந்த ஊழியத்திற்காக, எந்த நோக்கத்திற்காக அழைத்தேனோ அந்த நோக்கம் நிறைவேற அவனை கொண்டு வருவதற்காக ஒரு பேச்சு அங்கே வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஆசையிலே நாம் நின்று விடாதபடி தேவன் என்ன நோக்கம், என்ன திட்டம் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறாரோ அது நிறைவேறும் போது, அது நிறைவேற காலம் வரும்போது நம்மை குறித்த பேச்சு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த அழைப்பு வந்த உடனே முதல்ல இவர் யாருன்னா பிரதர் சவுல், பாஸ்டர் சவுல், பாஸ்டர் சவுல். ஆனா இப்போ பிரதர் சவுலா இருந்தவர், பாஸ்டர் சவுலா இருந்தவர் அப்போஸ்தலனாகிய சவுலாக மாறிட்டார். அப்போஸ்தலனாகிய சவுலா மாறிட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றிலிருந்து
கடைசி வரைக்கும் எப்படி இருந்தார்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அல்லேலூயா. அதோடு ஆண்டவர் நிறுத்தினாரா? அதுவரை அந்தியோகியா என்கிற அந்த பட்டணத்தினுடைய வட்டத்திற்குள்ளே ஒரு சின்ன ஊர்ல இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார். இதை ஆண்டவர் கொடுத்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனை எங்கெங்கெல்லாம் ஆண்டவர் கொண்டு போகிறார் என்று சொன்னால், பெரோயா, தெசலோனிக்கேயா, அத்தேனே, கொரிந்து, பிலிப்பு, இப்படிப்பட்ட நாடுகள் தோறும் போவதற்கு அவனுடைய ஊழிய எல்லையை கர்த்தர் விரிவுபடுத்துகிறார். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கென்று நியமித்த திட்டத்துக்கு உள்ளாக நீங்க வரும்போது, கர்த்தர் கொண்டு வரும்போது, ஒரு இடத்துக்கு ஆசீர்வாதமா இருந்த உங்களை, ஒரு இடத்துல இருக்கிற மக்களுக்கு பிரயோஜனமா இருந்த உங்களை, உங்களுக்கே தெரியாத இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு போய் ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் விசாலத்தை கொடுக்க விரும்புகிற கர்த்தர். பக்கத்தில் இப்ப கை கொடு சொல்லுங்க, ஆண்டவர் நம்ம இருக்கிற அந்த சின்ன வட்டத்துக்குள்ள இருக்க விரும்பல, ஒரு பெரிய விசாலத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஏன் தெரியுமா அதை கொடுக்கிறாரு? அந்த பெரிய விசாலத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது அதனால அவருக்கு என்ன லாபம் அப்படின்னா, அவருக்கு மகிமை வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த விரிவு நிலை வரும்போது அதனாலே ஆண்டவருக்கு ஒரு மகிமை, ஆண்டவருக்கு ஒரு கனம் வரும். ஆகாயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிங்க. ஆகாயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனமும் 9வது வசனமும். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீதி இருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதவைகளாய் இருக்கிறதாக காண்கிறதல்லவா? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நல்ல கவனிங்க. செருபாபேலின் மூலமாக ஆலயம் கட்டப்படுகிறது. அந்த ஆலயத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். ஆண்டவர் பேசுவதை சொல்றதை கொஞ்சம் கவனியுங்கள். ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் கட்ட சொன்னார். கர்த்தருடைய மகிமை இறங்கிற்று. முதல் முறை சாலமோனை ஆலயத்தை ஆண்டவர் கட்ட சொன்னார். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. இரண்டாவது முறை இப்போது செருபாபேலை ஆலயத்தை ஆண்டவர் கட்ட சொல்லுகிறார். மூன்றாவது மகிமை இப்போ அதிலே வர இருக்கிறது. வரும்போது என்ன சொல்லுகிறார்? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். கை உயர்த்தி ஆண்டவருக்கு, ஆண்டவரே, அபிஷேகத்தில் ஒரு அனுபவத்தை எனக்கு வைத்திருக்கிறீர். முந்தி இருப்பதை காட்டிலோ, முந்தி எனக்கு கொடுத்ததை காட்டிலோ உமக்காக நான் வாழும் பொழுது ஆண்டவரே, எனக்காக நீர் செய்கிற விசாலத்தில் ஒன்று முந்தினதை பார்க்கிலோ பிந்தினது மகிமையாயிருக்க செய்கிற ஒரு கர்த்தர் இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த மூன்றாவது நிலைமைக்கு எங்களை கொண்டு வாருன்னு ஒரு ஆசை நமக்கு இருக்கணும். தினந்தோறும் நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணது என்பது பெருசு இல்லை. நம்ம காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்கிறது தான் ஜெபம். இன்றைக்கி ஜெபம்னா நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது. நம்மளுடைய காரியத்தை ஆண்டவர் சமூகத்துக்கு போய் சொல்லுவது தான் ஜெபம். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. ஒரு விசாலம் ஏற்படுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபை,
கர்த்தர் கொடுத்த தாக்கம் விசாலமாய் இருப்பதற்கு ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரகாசம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இருப்பதற்கு எப்படி இருக்கணும்னா பெரிதா இருக்கணும். உங்க மகிமை எப்படி இருக்கணும்? பெரிதா. நம்ம ஆசை எப்பவுமே பெருசா இருக்கணும், சின்னதுலையே இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். சின்ன காரியம், சின்ன அனுபவம், சின்ன ஒரு பிரஸ்தாபம் அதுக்குள்ளே இல்லை, பெரிய காரியத்துக்கு நம்மை கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். ஆண்டவரே என்னுடைய எல்லை பெரிதா இருக்கு. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம கூட சொல்லுவோம், எனக்கு சின்னதாக ஒரு சின்ன மண் இருந்துட்டா போதும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, உங்கள் எல்லையை கர்த்தர் பெரிதாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் தந்திருக்கிற வேலை பெருசா இருக்கணும். ஆரம்பத்தில் இருக்கிற அதே போஸ்ட்ல இருக்கக்கூடாது. நான் உயர்வுகள் எனக்கு வரணும், மேன்மைகள் வரணும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார், நம்மை விசாலப்படுத்த. நம்ம நிறைய பேர் ஆசைப்படாதான், ஏதோ எனக்கு வேலை கிடைச்சிட்டா போதும், ஒரு சம்பளம் வந்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நினைக்கிறது என்ன தெரியுமா? உனக்கு மென்மேலும் அந்த இடத்துல விரிவு வரணும், உன்னை மேலோங்க கர்த்தர் என்ன பண்ணணும், செய்யணும். ஆண்டவரே அருகே, ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறவங்க அதை பார்த்து அதிசயப்படணும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆண்டவரை என்ன பண்ண, ஒரு தாக்கம் வரணும். அந்த அபிஷேகத்தை என் மேலே வையுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த முறை பார்க்கும் பொழுது, முதல் முறை அபிஷேகத்தில் நான் காலையில் சொன்னது போல வரையறுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. ரெண்டாவது அபிஷேகத்தின் போது எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதலாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட போது தாவீது ஒரு ஆளுக்கு தான் பயன்பட்டான், சவுல் ராஜாவுக்கு மட்டும்தான். ஆனால் ரெண்டாவது முறை அபிஷேகம் பண்ணப்பட்ட போது எந்த ஆக்ஷனுமே இல்லை, தாவீது எதையுமே செய்யல, ஆண்டவர் தான் ஆக்ஷன் எடுத்தார். அவனுக்காக கர்த்தர் தான் என்ன பண்ணார், ஆக்ஷன் எடுத்து. அங்கே காலையில் சொன்ன நிறைய பேர் அவனுக்கு விரோதமாக எழும்புறாங்க ரெண்டாவது முறை அபிஷேகம் பண்ணப்பட்ட போது. ஆனால் தாவீது ஒன்றுமே செய்யலை, கர்த்தர் அவனுக்காக ஆக்ஷன் எடுத்தார், நடவடிக்கை எடுத்தார். ஆண்டவருடைய நடவடிக்கை மட்டும் இந்த மூணாவது அபிஷேகத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று தெரிந்த உடனே, நல்ல கவனிங்க, அபிஷேகம் பண்ண போடும்போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். இப்போ மூணாவது முறை புது எண்ணெயினால அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே பெலிஸ்தர்கள் இதை கேள்விப்பட்டு யுத்தத்துக்கு வராங்க. பெலிஸ்தர்கள் கேள்விப்பட்டு யுத்தத்துக்கு வராங்க. இப்படி இதுவரைக்கும் யாருக்கும் வந்ததில்லை, அபிஷேகத்தை பெற்ற தாவீதுக்கு மட்டும்தான் எழும்பி வராங்க. அல்லேலூயா. பெலிஸ்தரை தோற்கடிக்கிறான். அடுத்த ஆள் வருகிறான். இருக்கிற எல்லா விரோதிகளும் அவனை மாறி மாறி தாக்க வருகிறார்கள். பெரிய அபிஷேகம், பெரிய பிரச்சனை. சொல்லிட்டீங்களே பாஸ்டர், நான் முதலாவது நிலையிலே நின்றுறேன். நான் பெரிய பிரச்சனை வந்தா, பெரிய அபிஷேகம் வந்தா பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் முதல் லெவல்லையே நின்றேன், அடையாளத்திலே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நல்ல கவனிங்க, விரோதி முதல் நிலையில் இருந்தீங்கனாலும் இருப்பான். முதல் அபிஷேகத்திலேயே நீங்கள் நின்றுட்டீங்கனாலும் விரோதி என்ன பண்ணுவான், இருப்பான். நீங்கள் தூங்கினாலும் அவன் தூங்க மாட்டான், உங்களையும் தூங்க விட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஏன் தாவீதுடைய வாழ்க்கையில பெரிய அபிஷேகம் வந்தபோது பெரிய பிரச்சனை வந்துச்சு, ஏன் ஆண்டவர் கொண்டு வருகிறார் என்று சொன்னால், தாவீதே இந்த மூன்றாவது லெவலிலே எல்லாரும் உன்னை தாக்க வருவார்கள். இப்ப பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க தைரியமா, இந்த மூணாவது லெவலுக்கு வரும்போது எல்லாரும் உங்களை தாக்க வருவாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாக்க வருவாங்கப்பா, ஆனா உனக்கு ஒன்ன நான் சொல்றேன், உனக்கு நான் ஒன்ன சொல்றேன். என்ன தெரியுமா, அவர்கள் அனைவரையும் உப்பு பள்ளத்தாக்கிலே நீ தோற்கடிக்க உனக்கு நான் வல்லமையை தருவேன். பெரிய பிரச்சனை தான்ப்பா, எல்லாரும் தாக்க வருவாங்க, ஆனா உனக்கு நான் ஒன்ன சொல்றேன், பயந்துராதா. இடத்தையும் ஆண்டவர் சொல்றாரு, உப்பு பள்ளத்தாக்கிலே அவர்கள் எல்லாரையும் தோற்கடிக்க உனக்கு நான் வல்லமையை கொடுப்பேன். எல்லாரையும் தோற்கடித்து விட்டால்
இனிமே உனக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. இப்போ முதல் லெவல் வேணுமா, மூணாவது லெவல் வேணுமா? ஹல்லேலூயா. பெரிய அபிஷேகம், பெரிய பிரச்சனைன்னு பிரச்சனைனா எனக்கு வேண்டாம் பாஸ்டர், முதல்லையே நின்றோன்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதே, இந்த பெரிய அபிஷேகம் உனக்கு வரும்போது எல்லாரும் உன்னை எதிர்ப்பாங்க. ஆனால் ஒன்றை உனக்கு சொல்கிறேன், அவர்கள் எல்லாத்தையும் நீ முற்றிலும் முறியடிக்க உனக்கு வல்லமையை கொடுப்பேன். அதுக்கப்புறம் உனக்கு எதிரியே இருக்க மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆனால் முதல் லெவல் நின்ட்டீங்கன்னா சத்துரு தூங்காமல் உங்களையும் தூங்க விட மாட்டான். துரத்திக்கிட்டே என்ன பண்ணிகிட்டு இருப்பான், வந்து கொண்டு இருப்பான். ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற மூன்றாவது அபிஷேகத்தினுடைய அளவிற்கு ஆண்டவரை உயர்த்த உயர்த்த சத்துரு எவ்வளவு வலுவாக தாக்கினாலும், எவ்வளவு வல்லமையாக தாக்கினாலும், கர்த்தர் என்னோடு இருப்பதினாலே நீர் நேரடியாக அல்ல, உங்களை பயன்படுத்திய கர்த்தர் செய்வார். பாட்டு பண்ணல, அவர் என்னோடு இருப்பதினாலே நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினாலே நான் அஞ்ச மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவரே என்ன வந்தாலும் பரவாயில்ல, இப்போ நான் தைரியமாக இருப்பேன், ஏன்னா எனக்கு நீ சொல்லிட்டீரு, எத்தனை பேர் வந்தாலும் ஜெயிக்கிற வல்லமையை நான் உனக்கு கொடுப்பேன். அவர் யுத்தம் பண்ண மாட்டாருங்க, உங்களை வச்சே செய்வார். எத்தனை பேருக்கு ஆசை? அவர் செய்கிறத விட நம்மளை வச்சு செஞ்சால் நமக்கு பெருமை. ஏன்னா என்னை பயன்படுத்தி என் எதிரியை என் கர்த்தரே என்ன பண்ணுகிறாரு, தாழ்த்துகிறார் என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் அதில் ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை வைத்து எனக்கு விரோதமாக எழும்புகிற அத்தனை சத்துருக்களையும் தோற்கடிக்க போகிற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தாவீது எல்லாரையும் முறியடித்தான் என்று வேதத்தில் எழுதி வைக்கிற அளவுக்கு தேவன் வெற்றியை பெரிதாக தருவார். இந்த மூன்றாவது முறை அபிஷேகிப்பதை தான் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறார். வாசிங்க சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி என் பாத்திரம் நிரம்பி. தாவீது சொல்லுகிறான், இதற்கு முன்னாடி என் பாத்திரம் எல்லாம் நிரம்பல, இதுக்கு முன்னாடி என் பாத்திரம் எல்லாம் நிரம்பல, இப்பதான் என் பாத்திரம் நிரம்புகிறது. அல்லேலூயா. ஏனென்றால் தாவீதே, உன்னை உச்ச நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உன்னை கனப்படுத்த ஒரு விருந்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அது தலையின் மேல் அந்த அபிஷேகம் வருகிற நேரத்திலே உன் பாத்திரம் நிரம்புகிறது. அவன் பாத்திரம் என்றால் பாத்திரம் அல்ல, உருவக சொல்லாக சொல்லுகிறார். பாத்திரம்னா பாத்திரத்தை கையில் இல்லை, அது நிரம்புகிறது அல்ல. இங்கே ஆண்டவர் சொல்லுவது சாப்பிடுவதற்கு வைக்கப்பட்ட பாத்திரம் அல்ல, அது நமக்கு கொடுக்கப்பட்ட தற்காலிக பாத்திரம். ஆனால் கர்த்தர் உங்களை வைத்து உங்களுக்கு ஒரு பொறுப்பை, ஒருவேளை நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஆண்டவர் தந்திருக்கும் போது, அந்த இடத்துல உச்ச நிலைக்கு உயர்த்த வரும்போது அபிஷேகத்தோடு கூட சேர்ந்து ஒன்றை என் கர்த்தர் தருவார். அது என்ன தெரியுமா? எந்த இதில் வச்சு உங்களை கர்த்தர் உயர்த்தினாரோ அந்த பாத்திரம் நிரம்ப தேவையான நன்மைகளையும் ஈவுகளையும் நீங்கள் அனுபவிப்பதற்கென்று அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ இப்படி சொல்கிறேன் விளங்குற மாதிரி, இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, ஒரு பொறுப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், ஒரு குறைவான ஒரு சம்பளம் தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இடத்துல நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது அந்த இடத்துல கர்த்தர் பொறுப்பை, இன்னொரு பொறுப்பை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த பொறுப்பை கொடுக்கும்போது நிறைவான சம்பளம் வருது, அதுதான் உங்கள் பாத்திரம் நிரம்புகிற அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அதை தான் செய்ய விரும்புகிறார். ஆரம்பத்தில் இருந்த நிலைமையிலே இருக்க ஆண்டவர் விரும்பவில்லை, உங்கள் பாத்திரத்தை தேவன் நிரப்ப விரும்புகிறார்.
அதைத்தான் 23ஆம் சங்கீதத்தில் அந்த சங்கீதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதைத்தான் தாவீது சொல்லுகிறான். தாவீது சொல்லும்போது சொல்லுகிறாரு, சத்துருக்கள் எல்லாரையும் இதுவரைக்கும் சத்துரு உயர்ந்த தலையை தூக்கிட்டு இருந்தான், ரொம்ப பெருமையாக நடந்துகிட்டு இருந்தான், என்ன அடக்கி அடக்கி பார்த்தான். இப்போ சொல்கிறார் தாவீது, சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் கீழே இறக்கிட்டாரு. உயர்ந்த தலைகளெல்லாம் என்ன பண்ணிருச்சு, இப்போ கீழே இறங்கி போயிடுச்சு. இப்போ அதே சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. அங்க சொல்றார், அதுக்கு தான் புது எண்ணெயால் அபிஷேகிக்கிறீர், பரிசுத்த எண்ணெயால் அபிஷேகிக்கிறீர், ஆனந்த தைலத்தினால் என்னை அபிஷேகிக்கிறீர், அடையாளம் காட்ட அபிஷேகிக்கிறீர், உயர்த்துவதற்கு அபிஷேகிக்கிறீர். ஆண்டவரே, என்னை உறுதிப்படுத்தி என்னை விசாலமாக்க அபிஷேகிக்கிறீர். இப்ப தேவனுடைய அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்திருக்கணும். வேகமா 2-3 காரியத்தை சொல்லுகிறேன். லேவியராகமம் 8வது அதிகாரம் 12வது வசனம். லேவியராகமம் 8வது அதிகாரம் 12வது வசனம். அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து, கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். நல்ல கவனிங்க, ஆரோனை அபிஷேகிக்கிறார். அப்போது சொல்கிறார், அவன் சிரசின் மேல் அபிஷேக தைலத்தை வார்த்து அவனை பரிசுத்தம் பண்ணும்படி அபிஷேகம் பண்ணினேன். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார், பல்வேறு அளவுகளுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அதனுடைய காரணத்தை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. முதலாவது குறிப்பு ஆண்டவர் சொல்லுவது, ஏன் கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கிறார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்துவதற்காக. இரண்டாவது, எசேக்கியேல் 28வது அதிகாரம் 14வது வசனம். எசேக்கியேல் 28வது அதிகாரம் 14வது வசனம். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நல்ல கவனிங்க, இங்கே இரண்டாவது பார்க்கும்போது நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் எதற்கு தருகிறார்? கர்த்தர் குறித்து கொடுத்தாரே, அந்த வேலையை செய்வதற்கென்று ஆண்டவர் தருகிறார். அவனை காப்பாற்றுவதற்காக நியமித்தார். அதற்கென்று சொல்லி அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இந்த உயர்வை எல்லாம் கர்த்தர் தருவது வேறு எதற்கும் அல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்தவும், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேலையை சரியாய் நிறைவேற்ற கர்த்தர் அபிஷேகிக்கிறார். மூன்றாவது, ஏசாயா 61வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். நல்ல கவனிங்க, என்மேல் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இறங்க பண்ணுகிறீர். எதற்காக இறங்க பண்ணுகிறார்? இதை பேசணும்னா விரிவாக பேசலாம், ஆனால் நமக்கு நேரம் ஆகவே சுருக்கமாக சொல்கிறேன். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவதற்கு, சத்துருவின் கட்டுகளால் அடைப்பட்டவர்களுக்கு இயேசுவினுடைய வல்லமை கிடைக்க, இன்னும் சொல்ல போனால் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஆத்தும ஆதாயம் செய்ய, இயேசுவினுடைய நன்மையை
பிறருக்கு எடுத்து காண்பிக்க ஆரோன் ஒரு ஆளுக்குத்தான் அபிஷேகம். ஆனால் இந்த அபிஷேகத்தை விசுவாசிக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. முதல் பிரசங்கம் செய்ய வேண்டும். இயேசு ஆலயத்தில் நின்று பிரசங்கிக்கிறார். இதே வசனத்தை எடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று இயேசு சொன்னது போல இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தின் அளவை உங்கள் மேல கர்த்தர் இறங்க பண்ணுவாராக. இதுவரை ஆத்தும ஆதாயம் செய்யாதவர்கள் இன்னிலிருந்து தேவனுடைய அன்பை பிறருக்கு சொல்லுவதற்கு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு, சிறைப்பட்டவர்களை அந்த சிறையிருப்புகளிலிருந்து விடுதலையாக்குவதற்கு இயேசுவின் வல்லமையை குறித்து சொல்ல இன்றைக்கு ஒரு அந்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வருவாராக. இதுவரை தேவனுக்கென்று ஒரு நன்மையும் செய்யாதவர்கள் இன்றிலிருந்து ஏராளமான காரியங்களை செய்வதற்கு நான் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா. அடையாளம் காட்டினீர் சரி, உயர்த்தினீர் சரி, என்னை விசாலப்படுத்துவதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு ஏன் அவசியம் என்று சொன்னால், பவுலே, உன்னை சுவிசேஷகனாக அல்ல, உன்னை தெரிந்து கொண்டது அப்போஸ்தலனாய் இருப்பதற்கு. கர்த்தர் நம்மை பிடித்த நோக்கம் இதுவரைக்கும் நிறைவேறி முடியவில்லை. அது நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உறுதிப்படுத்தி விசாலத்தை கர்த்தர் தருகிறார். விசுவாசிக்கிறவங்க கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தாவீதே, இதற்கிடையில் எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்தது. ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லிவிட்டார். அதுக்கு நான் உன்னை கொண்டு வரவில்லை. தாவீதுக்கு ஆசை, நான் ஒரு ஆலயத்தை கட்டணும்னு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, தாவீதே, உன்னை அதுக்காக நான் கொண்டு வரலை. உன்னை நான் கொண்டு வந்ததனுடைய நோக்கமே இஸ்ரவேலுக்கு நிரந்தரமான எல்லையை நீ தான் குறிக்கணும். அதற்காகத்தான் உன்னை நான் என்ன பண்ணேன்? அபிஷேகித்தேன். அபிஷேகத்தினுடைய 3வது லெவலுக்கு இங்கே இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கொண்டு போவீராக. ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியம் செய்தோம் என்பதற்காக இல்லை ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் முழுமையாக நிறைவேற எங்களை நீர் விசாலப்படுத்த விரும்புகிற தேவனுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதை ஆண்டவர் செய்யணும்னா 2 கண்டிஷன் சொல்கிறார். முதலாவது 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனமும் 15வது அதிகாரம் 23வது வசனத்தையும் வாசிங்க. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். நல்ல கவனிங்க. இந்த பகுதியில் சவுலை பற்றி நாம் பார்க்கிறோம். தாவீதிற்கு எப்போ முதல் அபிஷேகம் இருந்ததோ, எப்படி இருந்துச்சோ அதை போலவே சவுலுக்கும் இருந்தது. அதை போலவே தாவீதுக்கு எப்படி யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சோ, அதே போல சவுலுக்கும் யாருக்கும் தெரியாமல் தனியே சவுலை அழைத்து அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகப்பட்ட தாவீதிற்கு எப்படி கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினாரோ, அதே போல சவுலும் நடந்து போகும்போது வந்து சவுல் மேல கர்த்தர் இறங்கினார். தாவீதிற்கு இல்லாத ஒன்று சவுலுக்கு நடந்தது. என்ன தெரியுமா? சவுலும் தீர்க்க தரிசனம் சொன்னான். ஆனா தாவீது தீர்க்க தரிசனம் சொல்லல. அதை விட உயர்ந்த அளவு சவுலுக்கு கிடைத்தது. ஆனாலும்
ஆண்டவருடைய நோக்கம் சவுல் மூலமாக நிறைவேற முடியாமல் தோல்வியாக சவுல் போய்விட்டான். காரணம் என்ன தெரியுமா? இப்படி செய், இதை செய் என்று சொல்லி தேவன் சொன்னதற்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே. ஆண்டவர் சொன்னது என்னன்னா, 7 நாள் பொறுத்திரு என்று சொன்னார். ஆனால் அவன் கீழ்ப்படியலை. நமக்கு இதை தான் பொறுத்திரு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு தான் நம்ம பொறுத்திருக்க மாட்டோம், அவசரப்படுவோம். ஆனால் சொல்றார் 7 நாள் நீ பொறுத்திரு. சவுல் அதற்கு கீழ்ப்படியலை. வரும் வரை பொறுத்திரு, 7 நாளில் வருவேன், வர வரைக்கும் நீ பொறுத்திரு என்று சொன்னால் அவன் பொறுத்திருக்கல, கீழ்ப்படியலை. அமலேக்கை முற்றிலும் முறியடி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கும் சவுல் என்ன பண்ணல? கீழ்ப்படியலை. கீழ்ப்படியாமை என்ற ஒரே ஒரு காரியம், எவ்வளவு அபிஷேக அனுபவம் இருந்தாலும், தாவீதை போல எல்லா அபிஷேக அனுபவம் இருந்தாலும், தோல்வியின் மொத்த உருவமாக சவுல் மாறி போய்விட்டான். அல்லேலூயா. உங்க இருதயத்தில் கை வச்சு, ஆண்டவரே, நீர் சொல்லுகிற எதற்கும் நாங்கள் கீழ்ப்படியாமற் போகாதபடி கவனமாயிருக்க எங்களுக்கு ஒரு கிருபை தாரும். தாவீதை போல சவுல் அபிஷேகப்பட்டவன் தான். தாவீதை போல மேல ஒரு நிலைமை சவுலுக்கு இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. அதனால அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். தோல்வியினுடைய மொத்த உருவமா சவுல் மாறிட்டான். ஆண்டவர் இன்றைக்கு முதலாவது நம்மகிட்ட கேட்குற கண்டிஷன் என்ன தெரியுமா? நான் சொல்றதுக்கு கீழ்ப்படியாமற் போயிடாதபடி நீ கவனமாயிரு, நான் சொல்வதற்கு கீழ்ப்படி. ரெண்டாவது காரியம் 2 சாமுவேல் 3:39. 2 சாமுவேல், நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செருயாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்திற்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் நல்ல கவனிய. தாவீது ஒரு சாட்சி சொல்லுகிறான், நான் இன்னும் பலவீனன். நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட போதிலும் இன்னும் நான் பலவீனன். எந்த சூழ்நிலையில சொல்லுகிறான்? அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டார்கள், யூதா கோத்திரம். அப்னேரோடு கூட பேசி தாவீதோட சமாதானம் பண்ண கர்த்தர் செய்தார். தாவீது ஏற்றுக்கொண்டான். அப்னேர் போய்விட்டான். போன பின்பு யோவாப்பிற்கு செய்தி போகிறது. செய்தி போன உடனே யோவாப் நினைக்கிறான், இந்த அப்னேர் வந்து விட்டா நம்முடைய பதவி என்ன பண்ணிரும்? போய்விடும், நம்ம பேச்சு எடுபடாது, இவன் வந்துட்டா நமக்கே அது வினையாய் முடிந்து விடும் என்று சொல்லி நயவஞ்சகமாக அவனை பேச அழைத்து குத்தி கொலை செய்து விடுகிறான். அந்த நேரத்தில் தான் தாவீது சொல்லுகிறான், இதை என்னால் தடுக்க முடியாமற் போய்விட்டதே. நீ தருகிற அபிஷேகம் பலனுள்ளதா இருப்பதற்கு, தடுக்க வேண்டியதை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கையாய் நடக்க எனக்கு ஒரு கிருபை தாரும். 2வது கண்டிஷன், தவிர்க்க வேண்டியதை தவிர்க்க முன்னெச்சரிக்கையை எனக்கு தருவீராக. தடுக்க வேண்டியதை, தடை செய்ய வேண்டியதை அறிந்து ஏற்ற நேரத்தில் செய்ய ஒரு ஞானத்தையும் ஒரு நடத்துதலையும் எனக்கு தருவீராக. இந்த 2 கண்டிஷன். முதலாவது கண்டிஷன், நான் சொல்றதுக்கு கீழ்ப்படியாம நீ போயிடக்கூடாது, அதில் கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு. 2வது வாழ்க்கையில தடுக்கப்பட வேண்டியதை, தடை செய்யப்பட வேண்டியதை அறிந்து ஏற்ற நேரத்தில் அதை செய்யணும்னா தேவ ஞானம் நமக்கு தேவை, தேவ நடத்துதல் தேவை. அதை கேட்டு பெற்றுக்கொள்ள அதன்படி நடக்கும்போது தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணி அவனை அடையாளம் காட்டினது போல
அவனை அபிஷேகப்படுத்தி அவனை உயர்த்தினது போல, அவனை அபிஷேகம் பண்ணி அவனுடைய எல்லையை விஸ்தாரமாக்கினது போல, நிலைநிறுத்தினது போல உங்களையும் கர்த்தர் நிச்சயம் செய்வார். கண்களை மூடி எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நேசித்தபடியினாலே தாவீதை கொண்டு இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். தாவீதிற்கு 3 அபிஷேகங்கள் கிடைத்தது. அந்த அபிஷேகத்தினுடைய 3 நிலைகள். ஒன்று, அபிஷேகம் ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணுகிறார், அவனை அடையாளம் காட்டுவதற்காக. 2வது, பரிசுத்த தைலத்தினாலே கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார், அவனை உயர்த்துவதற்காக. 3வது, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார், அவனை நிலைப்படுத்த, எல்லையை விரிப்படுத்த புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த 3 அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தர விரும்புகிறார். அதற்கு நம்மிடத்தில் அவர் கேட்பது, நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாதபடி போயிராதபடி அதில் நீ கவனமாக இருக்கணும். என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. 2வது கண்டிஷன், உன்னுடைய வாழ்க்கையில் தடுக்க வேண்டியதை, தடை செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் அறிந்து அதை அகற்ற தேவ ஞானம், தேவனுடைய நடத்துதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மாலை வேளையிலும் எங்களோடு கூட கர்த்தர் பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தாவீதை கொண்டு, தாவீதினுடைய வாழ்க்கையில் இருந்த அபிஷேகத்தினுடைய 3 நிலைமைகளை எங்களோடு கூட பேசி, ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கும் அந்த 3 நிலைமைகளை கர்த்தர் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறீர். எங்களை அடையாளப்படுத்த விரும்புகிறீர், எங்களை உயர்த்த விரும்புகிறீர், எங்களை நிலைநாட்டி எங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்க விரும்புகிறீர். எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்யும். அதற்கு நீர் வைத்திருக்கிற 2 நிபந்தனைகளுக்கு இந்த மாலை வேளையில் நாங்கள் உடன்படுகிறோம், கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விசாலமாக்குவாராக. குடும்பங்களை ஆசீர்வதியும். கேட்ட வசனங்கள் கிரியை செய்யட்டும். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.